Hi friends, welcome back to kongu சமையல். நம்மள நிறைய பேருக்கு கடலைப்பருப்பு போலினா ரொம்ப பிடிக்குங்க. ஆனா செய்யறத நினைச்சோம்னா பெரிய வேலைன்னு தோணும். அதுக்கு இந்த ஸ்வீட் ஒரு சூப்பரான ஆல்டர்னேட்டிவ்ங்க. செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனா சாப்பிட்டீங்கன்னா அதே கடலைப்பருப்பு போலி டேஸ்ட் வருங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம 2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோங்க. நல்லா அதை கழுவிட்டு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை குக்கரில் நம்ம 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோங்க. நீங்கள் எடுத்து கையில் நசுக்குனீங்கன்னா நசுங்குற அளவுக்கு இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்வீட்டுக்கு நிறைய பேர் இருக்குங்க. சுசியம்னு சொல்லுவாங்க, சுழியம், சொய்யம், இப்படி நிறைய சொல்லுவாங்க. நாங்கள் சொய்யான்னு சொல்லுவோங்க. பட் போலி டேஸ்ட்டே தான். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம திறந்து பார்த்தோம்னா இது வந்து நீங்கள் நசுக்குனீங்கன்னா நசுக்கிற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை எடுத்து நம்ம வடிச்சுக்கிறோங்க. இருந்தால் தண்ணி இல்லாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம நல்லா ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா மசிச்சுக்கோங்க. சூடாக இருக்கும் போதே மசிச்சு நீங்கள் வெல்லம் இல்லை கருப்பட்டி எதிர் போட்டிங்கன்னாலுமே ரொம்ப தண்ணி விட்டுரும், உங்களால் உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கரும்பு சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கருப்பட்டியும் சேர்த்திக்கலாம், வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்திக்கலாங்க. 2 கப் சேர்த்திருக்கேன். சேர்த்தி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணணுங்க. அதுக்கு மைதா 1 கப், கோதுமை மாவு 1.5 கப் எடுத்துருக்கேங்க. நீங்கள் கோதுமை மாவுலேயே வேணும்னாலும் செய்யலாம், கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் கம்மியாக இருக்கும். இது ரெண்டையும் கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போதுங்க, ரொம்ப வேண்டியதில்லை. போட்டு நம்ம நல்லா கலக்கிட்டு தண்ணி ஊற்றி நம்ம இதை கலக்க போகிறோம். எந்த பதத்துக்கு கலக்கிறோன்னா, நீங்கள் கலக்கிட்டு ஸ்பூனில் பின்னாடி பக்கத்தை தொட்டு எடுத்தீங்கன்னா அந்த மாவு வந்து ஸ்பூனில் ஒட்டணுங்க. இல்லை விரலில் உள்ளே விட்டு எடுத்தீங்கன்னாலும் விரலில் அந்த மாவு கோட்டாகி வரணும். ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிட்டிங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு உருண்டைகளை போடும்போது மாவு அதில் ஒட்டவே ஒட்டாதுங்க. அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே கலக்கிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இதில் எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறோங்க. பட் நீங்கள் வந்து எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பனியாரக்கல், குழி பனியாரக்கல் இருக்குது இல்லைங்களா, அதில் வேணும்னாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த உருண்டைகளை சுட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிக்கிறோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு போட்டு எடுக்கும்போது சீக்கிரமாக வேலை முடியும். நம்மளோடது உள்ளே இருக்கிற ஃபில்லிங் ஆல்ரெடி வெந்து தான் இருக்குங்க. ஸோ மேலே இருக்கிற அந்த மாவு மட்டும் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உருண்டையை மாவுக்குள்ளே போட்டு மாவு வந்து அந்த உருண்டை ஃபுல்லாக நம்ம மேலே ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நீங்கள் எண்ணெய்க்குள்ளே அழகாக விடலாங்க. இதைவே குழிப்பணியாரக்கல்ல செய்கிறீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி மாவில் கோட் பண்ணிவிட்டு குழிக்குள்ளே போட்டுட்டு மேலே மறுபடியும் எண்ணெய் விட்டு அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெயில் சுட்டெடுக்கும் போதும் நீங்கள் இடையில திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா நம்ம இதில் நாட்டு சக்கரை தான் சேர்த்திருக்கோம். கடலைப்பருப்பும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சீக்கிரமாக வேலை முடியிற ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க இது. குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. நம்ம பாரம்பரிய டிஷ்ஷுங்க இது. கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.